லக்ஷ்மி செராமிக்ஸ் நம்ம ஷாப் அனைத்திலும் டாப். ஆல் டாப் பிராண்ட்ஸ் எல்லாம் ஒரே இடத்துல. Lakshmi Ceramics, India's largest retailer. இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய் அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தமிழகம், மகாராஷ்டிரா, ஒடிசா, மேற்கு வங்கம், பீகார், அசாம், சத்தீஸ்கர், ஹரியானா, இமாச்சல பிரதேசம், தெலங்கானா ஆகிய 10 மாநிலங்களைச் சேர்ந்த 37 ராஜ்யசபா எம்பிக்களின் பதவிக்காலம் நிறைவு பெறுவதை அடுத்து காலியிடங்களை நிரப்ப தேர்தல் அறிவிக்கப்பட்டது. இதில் பீகார், ஒடிசா, ஹரியானாவை தவிர மற்ற 7 மாநிலங்களில் 26 எம்பிக்கள் ஏற்கனவே போட்டியின்றி தேர்வாகியுள்ளனர். மீதமுள்ள 11 ராஜ்யசபா எம்பிக்களை தேர்வு செய்வதற்கான ஓட்டுப்பதிவு இன்று நடக்கிறது. அந்தந்த மாநில சட்டசபைகளில் இதற்கான சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. 3 மாநிலங்களிலுமே என்டிஏ ஆட்சி நடக்கிறது. எனினும் பாரதிய ஜனதா மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளுக்கு எதிராக எதிர்க்கட்சிகள் சார்பில் வேட்பாளர்கள் முன்னிறுத்தப்பட்டுள்ளதால் ஓட்டுப்பதிவு நடத்த வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக பீகாரில் முதல்வர் நிதிஷ்குமார் இந்த தேர்தலில் போட்டியிடுகிறார். பீகாரில் 5, ஒடிசாவில் 4 மற்றும் ஹரியானாவில் 2 எம்பிக்களை தேர்வு செய்வதற்கான ஓட்டுப்பதிவு இன்று விறுவிறுப்பாக நடந்து வருகிறது. அதேபோல் பாரதிய ஜனதா தேசிய தலைவர் நிதின் நபின், முன்னாள் மத்திய அமைச்சர் உபேந்திர குஷ்வாகா ஆகியோர் என்டிஏ கூட்டணி சார்பில் பீகாரில் களமிறங்கியுள்ளனர். ஏஐஎம்ஐஎம் மற்றும் பகுஜன் சமாஜ் ஆதரவுடன் ஆர்ஜேடியும் ராஜ்யசபா எம்பி தேர்தலில் வேட்பாளரை களமிறக்கியுள்ளது. அதேபோல் ஹரியானா, ஒடிசாவிலும் போட்டி நிலவுவதால் அங்கும் ராஜ்யசபா எம்பி தேர்தலுக்கான ஓட்டுப்பதிவு நடக்கிறது. மேற்கண்ட 3 மாநிலங்களிலுமே பாரதிய ஜனதா மற்றும் அதன் கூட்டணி ஆட்சிதான் நடக்கிறது. ஏற்கனவே தமிழகத்தில் காலியான 6 ராஜ்யசபா எம்பிக்களுக்கான தேர்தலில் திமுக சார்பில் திருச்சி சிவா, கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன், தேமுதிக சார்பில் சுதேஷ், காங்கிரஸைச் சேர்ந்த கிறிஸ்டோபர் திலக், பாமக அன்புமணி, அதிமுக தம்பிதுரை ஆகியோர் போட்டியின்றி தேர்வாகியுள்ளனர். இன்று நடக்கும் தேர்தலில் பதிவாகும் ஓட்டுகள் எண்ணப்பட்டு இன்று மாலையே முடிவுகள் வெளியாகும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. जी, पहली बार वोट करने जा रहे हैं और लगातार पिछले 2-3 दिन से हम लोग अलग अलग बैठकें कर रहे थे ताकि कोई भी आज के दिन हम लोग को वोट करने में गलती ना हो. फाइनली आज वो दिन आ गया. क्या लगेगा महागठबंधन एनडीए जीतेगा? हम एनडीए जीतेंगे.